இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். சோழ மன்னன் நலங்கிள்ளியை உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்ற புலவர் புகழ்ந்து பாடிய புறநானூற்று பாடல் ஒன்றினை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். சாத்தனார் நலங்கிள்ளியை பார்த்து பேசுகின்றார். மன்னனே, நீ தாமரை பூக்களை பார்த்திருக்கிறாயா? சேற்றிலே முளைத்திருக்கும் அந்த செந்தாமரை பூக்கள். அந்த பூக்களிலே ஒவ்வொரு பூவிலும் 100க்கும் மேற்பட்ட இதழ்கள் அடுக்கி இருக்கும். அதைப்போல இந்த உலகத்திலே நிறைய மன்னர்கள் அரச குடும்பத்திலே தோன்றி வாழ்ந்திருக்கிறார்கள், ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஏராளமான எண்ணிக்கையில் எப்படி அந்த பூவிலே இதழ்கள் இருக்கின்றனவோ அதைப்போல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அரசர்களினுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் அதிலே எத்தனை அரசர்கள் மக்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நல்லாட்சியை கொடுத்தார்கள்? அவர்கள் தருகின்ற செங்கோல் ஆட்சியை குறித்து எத்தனை சான்றோர்கள் அவர்களை வியந்து பாராட்டி உள்ளார்கள். தாமரையினுடைய பூக்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அதனுடைய இலையை கவனிப்பதில்லை. தாமரை இலையை புகழ்ந்து பாடி ஏதேனும் நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? அப்படித்தான் பல மன்னர்கள், பல ஆட்சியாளர்கள், பல தலைவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் ஆண்ட சுவடு ஏதும் பதிக்காமல் இந்த மண்ணிலே இருந்து மறைந்திருக்கிறார்கள். ஒரு சில மன்னர்கள் மட்டும்தான் புலவர்களால் பாடக்கூடிய தகுதியை அடைந்துள்ளார்கள். அன்றைக்கு புலவர்கள் தரமற்ற ஒருவனை குறித்து, தகுதியற்ற ஒருவனை குறித்து வெற்று புகழ்ச்சியை பேசியதில்லை. வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்த புலவர்கள் சங்க புலவர்கள். அதனால்தான் தொகுப்பித்தவர்கள் எழுதுகின்ற பொழுது அவனை அவர் பாடியது என்று சொல்லுவார்கள். நாடாளக்கூடிய மன்னனுக்கு அவன் என்று பெயர். அவனிடத்தே பரிசு பெற்றாலும் கூட புலவரை அவர் என்றுதான் உயர்வாக பேசுவார்கள். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. அதிகாரமும் செல்வமும் இருப்பதன் காரணமாகவே ஒருவனுக்கு உயர்வு வந்து விடாது. கல்விதான் சிறந்த மதிப்பை தரக்கூடியது என்பதை இந்த குறிப்பின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். சாத்தனார் மேலும் தொடர்ந்து பேசுகின்றார். அப்படி புலவர்களால் பாடப்படக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற வாழ்க்கையை, சிறந்த ஆட்சி முறையை எந்த அரசன் கொடுத்தானோ அவன்தான் அவனுடைய வாழ்நாளுக்கு பிறகு மேலுலகத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு போவான். அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மண்ணிலே வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் தங்களுடைய இறப்புக்கு பிறகு மேலுலகம் செல்வார்கள் என்று. அதுவும் எப்படி தெரியுமா? மேலே இருந்து ஒரு விமானம் கீழே இறங்கி வருமாம். அந்த விமானத்தை ஓட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்களாம். வளவன் ஏவா வான ஊர்தி. என்ன அழகான தமிழ் சொற்றொடர்! வளவன், விமானத்தை ஓட்டக்கூடியவருக்கு பைலட் என்று சொல்லுகிறோமே, அவருக்கு தமிழிலே 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டே ஒரு பெயர் இருந்திருக்கிறது, வளவன். அந்த விமான ஓட்டக்கூடிய அந்த வளவன் இல்லாமலேயே விமான ஊர்தி. இன்றைக்கு நாம் தொலை இயக்கியால் இயக்கக்கூடிய ஆளில்லாத விமானங்கள் என்று பேசுகின்றோமே, அது குறித்து அன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். இதிலே என்ன ஒரு சிக்கல் என்றால், அன்றைய புலவர்கள் தங்களுடைய கற்பனையிலே இப்படியெல்லாம் இருக்கலாம் என்று கற்பனையில் சொன்னவை. நாம் உடனே அதை எடுத்துக்கொண்டு அன்றைக்கே பாருங்கள், இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கே விமானம் இங்கே இருந்தது, ராக்கெட் இருந்தது என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. அது பொருத்தமாகாது. ஒரு மனிதனினுடைய கற்பனையில் தோன்றியது படிப்படியாக வளர்ச்சி நிலையை கண்டு யாரோ ஒருவரால் கண்டறியப்படுகிறது.
அது தொடர்ச்சியாக செம்மைப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டு மக்களினுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது. கற்பனையால் ஒன்றை யார் முதலில் சொன்னார்களோ அவர்கள்தான் அதை கண்டறிந்தார்கள் என்ற உரிமையை கோருவது அறமற்ற செயலாகும். நாம் இங்கே வருவோம். அப்படி வளவன் ஏவா வான ஊர்தியிலே வானுலகம் சென்று வாழக்கூடிய தகுதியை அந்த மன்னர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் அடைகிறார்கள். வானிலே இருக்கக்கூடிய நிலவு இருக்கிறதே, அந்த நிலவு மனிதர்களுக்கு அன்றாடம் பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வளர்வது தேயும், தேய்வது வளரும், பிறப்பது இறக்கும், இறந்தது பிறக்கும். இந்த உண்மையை இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் நிலவு வானத்திலே தோன்றி அதை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மண்ணிலே வாழுகின்ற பொழுது உன்னை நாடி வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒரு செயலை செய்யும் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லாதவர்களாக இருந்தாலும், வறுமை என்று வந்து உன்னிடம் எவரேனும் நின்றால் அவர்கள் மனம் கோணாத அளவுக்கு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை ஈந்து மகிழ்வாயாக. அப்படி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை உன்னிடம் வந்து சேரட்டும். உன்னுடைய பகைவர்களுக்கு அந்த பண்பு இல்லாமல் போகட்டும் என்று சாத்தனார் நலங்கிள்ளியை வாழ்த்துகின்றார். சேற்றுவளல் தாமரை பயந்த ஒன்கேள் நூற்று இதழ் அலரின் நிறைகண்டன்ன வேற்றுமையில்லா விழுத்துணை பிறந்து வீற்றிருந்தோரை எண்ணுங்காலை உரையும் பாட்டும் உடையோர் சிலரே, மறை இலை போல் மாய்ந்திசினோர் பலரே, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துப என்ப தம் செய்வினை முடித்து என கேட்பள் எந்தை சேட்சென்னி நலங்கிள்ளி. தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேல் திரிதரு உலகத்து வல்லாராயினும் வள்ளுனராயினும் வருந்தி வந்தோர் மருங்கு நோக்கி அருள வள்ளை ஆகுமதி. அருள் இல்லார் கெடாத்துப்பின் நின் பகை எதிர்ந்தோரே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.